ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன வங்காளி? நீ சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம தற்கொலையா சேர்ந்து ஒன்னா தெரியறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒரு தற்கொலை ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்ணுவார் அப்படி? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்பிட் போட்டு விடுவாங்க. கரெக்ட்டா இதனால கரெக்ட்டா ஸ்பிட் போட்டு விடுவானுங்க. அமௌண்ட் ஆமா, ஒரு டீ குடிச்சா கூட பாதியே ஸ்பிட். அவர் பேரு? அவன் பேரு ரவி. ஒரு டீ குடிச்சாலும் 10 ரூபா கொடுத்தாலும் 10 பேருக்கு இல்ல ஒரு 100 ரூபா ஆகுதுன்னு வை, அது 10 பேர் ஸ்பிட்ட போட்டு விடுவாரு. 10 பேர் இருந்தாங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட பேர் சிஸ்டர்? என் பேர் வந்து பிரீத்தி. ஓகே, உங்களை பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சம்டைம்ஸ் நம்மளுக்கு காசு இல்லாம இருக்கும், அவங்க நம்மளுக்கு வந்து உதவுவாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம சோகமா இருப்போம், நம்ம வீட்டுல ஏதாச்சும் சண்டை நடக்கும், அந்த மாதிரி டைம்ல அவங்க கூட இருக்கும்போது எதுவுமே தெரியாது, ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா செம்மையா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. சில பேர்ல தற்கூரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, அவங்க எப்படி தெரியுமா, நம்ம கிட்ட ஒண்ணு கேட்டுப்பாங்க, வேற யாருக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஐ மீன் உங்க வாழ்க்கையில இதுவரை யாராவது ஒரு தற்கொலை ஃப்ரெண்டு இன்ன வரை ஞாபகம் இருக்கா? இல்ல யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, எல்லாம் 2-3 பேர் இருக்காங்க. சொல்ல முடியுமா? இல்ல சொல்லுங்களேன், அவங்க பண்ண ஒரு மட்டமான செயலோ இல்ல காமெடியான செயலோ. காமெடியான செயலா நிறைய பேர் பண்ணிருக்காங்க, டக்குன்னு இப்போதைக்கு வர மாட்டுது. சில பேர் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கூட நல்லா போய் பழகுவாங்க, டக்குன்னு என்ன பண்றோம், அவங்களே லவ் பண்றாங்க. அதாவது உங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸே அவங்க கிட்ட போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கேன், நான் காமனா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு நான் அவங்கள லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும். அது என்னடா நேத்து தானடா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன், இன்னைக்கு என்னடா வந்து லவ் பண்ற, சொல்லிருக்கலாமேடா, சொல்லிருக்கலாமே இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். இதை தவிர்த்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட், மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு ரீசெண்டா கூட இருக்கலாம் கிடைச்சது? எனக்கு வந்து எப்படின்னா பவின்னு ஒருத்தி இருக்கா. அவ வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. 9th படிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. மறக்க முடியாத இன்சிடென்ட்? அவ ஒரு நாள் என்ன பண்ணோம், அவங்க வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு போலான்ட்டு கோச்சிங் கிளாஸ் அப்போ வந்து அவங்க வீட்டு வரைக்கும் போனோம். அப்போ வந்து வரைக்கும் நான் ஓட்டுறேன் வண்டி அப்படின்னு சொன்னா, சரி நீ ஓட்டுடி அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு நான் நல்லா ஓட்டு வண்டி அப்படின்னா போயிட்டு பள்ளத்துல போய் விழுந்துட்டோம். அவங்க பேரு? அவ பேர் வந்து பவித்ரா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய அந்த பின்னாடி மாங்காய் வாங்கி சாப்பிடுறது, பாட்டி இதுகிட்ட போயிட்டு. அதுக்கப்புறம் 10th கோச்சிங் கிளாஸ் கட் அடிச்சுட்டு போறது, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்பெஷல் இப்ப இருக்க வரையும். ஆமா. ஓகே, அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப் சம்திங் ப்ரெஷியஸ். பிகாஸ் எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல ஐ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ். இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் நாட் தட் மச் க்ளோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபேமிலி தான் எல்லாம் நினச்சேன், பட் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இருக்காங்கன்னு என்ன சர்டன் பீப்புள் தெரிய வச்சாங்க. சொல்ல வேண்டிங்கன்னா இவங்க 3 பேர். அண்ட் இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா 3 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஹர்ஷா, ஜோஸ்லின், தனுஸ்ரீ. பெஸ்ட் எவர் இவங்க எல்லாம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத ரிமார்க்கபிள் டேஸஸ் வித் them? யா, எஸ்பெஷலி மை பர்த்டே. ஓகே. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேரண்ட்ஸ் மட்டும் தான் நமக்காக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பிடிச்சது பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஐ ஹேட் சம் பேட் டைம்ஸ் இன் மை லைஃப், பட் இவங்க எல்லாரும் என்ன ஆனாலும் என் கூட நின்றாங்க, போராடினாங்க. பசங்களை எஸ்பெஷலி ரொம்ப போராடினா எனக்காக. என்ன பிரதர் அப்படி பண்றீங்க? அவங்க சொல்றப்பே பாருங்க, அவங்க வாய்ஸ் டோன் மாறுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து பிரேக் டவுன் ஆகி உட்காந்துருவாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணுவேன், சரி நான் கூட இருந்து நாங்கள் வெளில போவோம், இல்லை எங்கேயா போய் ஒன்றா போய் சாப்பிடுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் மறந்துட்டு எங்க கூட ஜாலியாக இருக்கும். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோடது? ஜஸ்ட் 2 years தான். காலேஜ் 2 years. ஓகே, 2 years தான். பட் ஸ்ட்ராங்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இவங்கள. ஆக்சுவலி எனக்கு ஸ்பீச்லெஸ். நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எப்ப லோவா ஃபீல் பண்ணாலுமே உங்களுக்கு தான் கால் மட்டும் இல்ல, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என் கூட நிக்கிறாங்க. நான் எப்படி யோசிப்பேன்னு வரைக்கும் அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்படிங்க பாரு இப்ப இந்த மாதிரி நடந்துச்சு, இப்ப இதுக்காக நீ இப்படிதான் யோசிப்பா அப்படிலாம் நினைக்காத, நாங்க உங்க கூட தான் இருப்போம், மத்தவங்க கூட போனாலும் உனிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி சொல்லி எனக்காக அந்த இந்த இத்தனை பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு பிரதர். நீங்க எனக்கு லைக் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு நீங்க சொல்றப்ப. ஏன்னா அவங்க வந்து சில பேர் சும்மா பேச்சுக்காக சொல்லுவாங்க இல்லையா, இப்ப அவங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெப்த், அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த இதை எப்பயுமே விட்டுறாதீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாக்குற நிறைய பேருக்குமே ஒரு இது மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே, ப்ரீஷியஸா இருக்கும். ஓப்பனா சொல்லணும்னா நான் என் ஃபேமிலியால நான் பிளஸ்ட் தான்.
பட் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பால நான் இவ்வளோ பிளஸ்டா இருப்பேன், கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி தங்க கட்டிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உண்மையா சொல்லணும்னா எஸ்பெஷலி. பிரதர் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஞான ஜோதி, ஞான ஜோதி அண்ட் கிருபா. இன்னொருத்தனும் இருக்கான் ஆல்வின், அவனும். வாங்க பிரதர், நீங்க ஒரு 3 செட் ஆஃப், நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அது மாதிரிங்க. உங்க பேரு பிரதர்? ஆல்வின். அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறதுக்கு, எப்பவும் கூடவே இருக்க, நம்மளோட கஷ்டத்துலையும் இருக்கணும், லைக் எல்லா விஷயத்துலையுமே கூட இருக்க. ஓகே ஓகே, ரொம்ப சென்டிமெண்டா போகுது. ஒரு ஃபன்னி கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடா நீங்க இதுவரை பார்த்ததுல யார் வேணா சொல்லலாம். ஒரு தற்கொலை ஃப்ரெண்டுன்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா, ஒரு காமெடித்தனமான ஃப்ரெண்டு, எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஜோஷ்வா, சவுதி. சவுதியில வரல, அவன் தான் நம்பர் 1. நானே சொல்லிக்கிறேன், அக்செப்ட் செல்ஃப் பண்ணிக்கிறேன். டேகிங் நானே தான் அதுக்கு. ஏன் நீங்க சொல்லிக்கிறீங்க? ஏதாவது அது மாதிரி பண்ணிருக்கீங்களா தற்கூரித்தனமா? பண்ணது எல்லாமே தற்கொலை. இவ்வளோ ஏதாவது சொல்லுங்களேன் இவங்களை பத்தி. அவங்கள சொல்றத விட நீங்க யாராவது அவங்க இது பண்ணாங்க, இதுக்கு தற்கூரியா இருக்கு பண்ணாங்கன்னு இல்லை, எதை சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ எதாவது பிளான் போடுறோம், நான் வரல, இது மாதிரி எதாவது ஆச்சு, அன்னைக்கு சும்மா எனக்கு கையில இது மாதிரி ஸ்கிராச் ஆச்சு, ஓகே நான் வந்து இல்ல வண்டியில வரும்போது கீழே விட்டோம்னா அவ பதறியே போயிட்டான். அந்த அளவுக்கு தற்கூரி எதை சொன்னாலும் நம்புவான். யார் என்ன சொன்னாலுமே நம்புவாங்க. யார் என்ன சொன்னாலும், இவளையே ரோஸ் பண்ணாலும் அதை நம்புவோம். அப்படியா நம்ம ஒரு வேலை அப்படி சொல்லி ஏங்க அது வந்து தற்கொலை இல்லைங்க, அது வந்து அடடா பாவம் ஒரு அப்ராணி அப்படிங்கிறது. அதை வச்சு நிறைய பேர் ப்ளே பண்றாங்கல்ல. அண்ட் ஒன்னும் சொல்லி ஆகணும், ஆக்சுவலி நான் இவ்வளோ நாள் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா எல்லாரும் பேசிட்டு இருந்தாதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. பட் ஒரு சர்டன் டைம்ல ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து சில பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைப்போம், ஆனா அவங்கள விட வேற ஒருத்தவங்க நமக்கு இன்னும் நமக்காக செய்வாங்க. அது வந்து நம்ம கணக்கு தெரியாது. ஒரு பெரிய வால் நம்மள மறைச்சிட்டு இருக்கும். பட் ஒரு சர்டன் பாயிண்ட்ல தான் அது நமக்கு ரியலைஸ் ஆகி ஓகே அவங்கள விட இவங்க நல்லா பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பேசாம இருந்தாலும் எங்க பாண்ட் அது பிரியாது. இப்ப இவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு வெக்கேஷன் வந்தது, நான் பேசவே இல்லை. ஹர்ஷா, ஜோஸ்லின், தனுஸ்ரீ, நாங்க யாருமே பேசிக்கல. பட் அதே ஃபர்ஸ்ட் இயர் வந்து அதே பாண்டு. எங்களுக்குள்ள சண்டை வரும், சண்டையே வராது, இதுவே இருக்காது, இல்ல நல்லா அடிச்சுப்போம். பட் கடைசியில நாங்க எங்களுக்குள்ள கை கொடுத்து சரி என்னவா இருந்தாலும் நம்ம தான். அப்படி நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நாங்க 4 பேர், எங்களுக்கு நாங்க தான். அந்த சவுதி ஃப்ரெண்ட் பத்தி சொன்னீங்களே, அதை பத்தி அவங்களோட ஜோஷ்வா பார்த்தானா அடிப்பாங்க. பரவாயில்லைங்க. நம்ம அந்த ஜோஷ்வா ஏதாவது பண்ண ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்? அப்படியா, இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஒரு 200 மீட்டர்ஸ் அவன் வீடு, ஓகேவா, நடுவுல நாய் இருந்திருக்கு. அதுக்கு பயந்துட்டு அவன் வந்து என்ன ராபிடோ போட்டு போனான். கேள்விப்பட்டதே இல்ல. ராபிடோ போட்டு போனா. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்டும் இருக்கு, லைக் பிச்சைக்காரன் வந்து லைக் அவங்க கிட்ட மணி கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட மணி இல்ல, என்கிட்ட ஜிபே இருக்கு, நம்பர் யாருக்கு இது? ஜோஷ் 200 மீட்டருக்கு ராபிடோ, அப்புறம் பேக்கர்ஸ் கிட்ட போய் ஜிபே பண்ணிட்டு வந்துட்டாங்க. லைக் கேட்டான்ல, அதுவே பண்ணியா இருந்துரும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே எங்களுக்குமே ரொம்ப பண்ணி.